ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கவுண்டமணி நடிப்பில் ரிலீஸ் ஆன ஒத்த ஓட்டு முத்தையா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் கவுண்டமணி ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு. இவர் லாஸ்ட்டாக நடந்த தேர்தலில் ஒரு ஓட்டு வாங்கினதுனால ஒத்த ஓட்டு முத்தையாவா எல்லாருக்கும் தெரிகிறாரு. இவருக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரே வீட்டில் 3 அண்ணன் தம்பி இருக்கவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு கவுண்டமணி பிடிவாதமா இருக்காரு. கவுண்டமணி இருக்கிற கட்சியில ஒரு சில சதி வேலைகள் அவருக்கு எதிராக நடந்ததுனால அந்த கட்சியை விட்டு விலகி சுயேட்சையா போட்டிடுறாரு. இதுக்கப்புறம் கவுண்டமணி தான் ஆசைப்பட்ட மாதிரி தன்னோட தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா இல்லையா? சுயேட்சையா போட்டிட்ட கவுண்டமணி அரசியல்ல ஜெயிச்சாரா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல உள்ள ஒரு சில காமெடி படத்துல ஓகேவா இருக்கு. படத்துல கவுண்டமணி குழந்தையாளுக்கு பிளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது படத்துல யதார்த்தமா இருக்கு. இன்றைய காலகட்டத்துல ரியல் அரசியல்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் இந்த படத்துல மேலோட்டமா கட்டியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொன்னா தர்ம யுத்தம், கூவத்தூர் பார்ட்டி, இப்படி நிறைய சீனை படத்துல காட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஓகேவா இருக்கு. படத்துல நடிச்ச ஒரு சிலரோட நடிப்பு நீட்டா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஜானர் பொலிட்டிக்கல் டிராமா தான். பட் இவங்க அரசியலையும் அழுத்தமா காட்டல, ஃபேமிலி பர்சனையும் இம்ப்ரெசிவா கொண்டு போகல. ஏதோ வந்த வாக்குல ஒரு படத்தை எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துல நிறைய கதாபாத்திரம் இருக்கு. அதுல ஒரு கேரக்டர் கூட ஒழுங்கா டிசைன் பண்ணல. படத்துல லாஜிக் மீறல் நிறைய இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு. குறிப்பா சொன்னா கோயில்ல அனுமன் வேஷம் போட்டு படத்தோட ஒரு ஹீரோ நிப்பாரு. அதை பார்த்த மக்கள் அனுமன் சாமி நினைச்சு சூடம்பத்தை வச்சு அவரை சாமியா கும்பிடுவாங்க. அதெல்லாம் சரியா இல்ல. அடுத்து படத்தோட ஹீரோ ஹீரோயினி பார்த்த அன்னைக்கே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு ஐஸை 2 பேர் சாப்பிடுவாங்க. அதுவும் படத்துல சரியில்லை. படத்துல ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ரைடுக்கு போவாங்க. அந்த நேரம் வலிப்பு வந்த மாதிரி அந்த அரசியல்வாதி நடிப்பாரு. அதை பார்த்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் குடுகுடுன்னு ஓடி போவாங்க. அதெல்லாம் என்ன சீன்னு தெரியல. இப்படி படம் ஃபுல்லா கழுவி கழுவி ஊத்துற மாதிரி நிறைய சீன் இருக்கு. கவுண்டமணி ஒரு காமெடி கிங்னு நமக்கு நல்லா தெரியும். பட் இப்போ அவரோட வயது முதிர்ச்சியால இந்த படத்துல அவரோட நடிப்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. கவுண்டமணிக்கு படத்தோட நிறைய சீன்ல வாய் திறந்த மாதிரி தான் இருக்கு. கவுண்டமணி மனைவியா ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. அவங்க மனைவி மாதிரி இல்ல, கவுண்டமணி மகா மாதிரி தான் இருக்கு. படத்துல காமெடி நடிகர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. பட் படத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. படத்துல காமெடி கவுண்டருங்கிற பேர்ல ஏதேதோ சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே சரியில்லை. இந்த படத்தை ராஜகோபால் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கவுண்டமணி, யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு பிலோ அவரேஜான பொலிட்டிக்கல் காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.